திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தொடர்மழை காரணமாக மீனாட்சி அம்மன் கோவில் முன்பு குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்போம். பிரபு வணக்கம். தற்பொழுது குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை அகற்ற எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் என்ன? வணக்கம். அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதீத கனமழை என்பது பெய்யக்கூடும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருந்த நிலையில் நேற்று முதல், அதாவது மதுரை மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்ய தொடங்கியுள்ளதை தொடர்ந்து இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று தொடங்கிய மழை என்பது தற்போது வரையில் தொடர்ந்து பெய்த வண்ணமே இருந்து வருகிறது. அதன் எதிரொலியாக நாம் மதுரை மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், தல்லாகுளம், மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் என்பது சூழ்ந்து குளம் போல் காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், மதுரை மாநகர் பகுதியில் அமைந்துள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றியுள்ள சித்திரை வீதிகள் மற்றும் கிழக்கு ஆவணி மூல வீதி பகுதிகளில் அந்த நடைபாதையில் சாலைகள் முழுவதும் குளம் போல் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த சித்திரை வீதி பகுதியில் காணப்படும் மழை நீரில் கழிவுநீர் என்பதும் கலந்து காணப்படுகிறது. இந்த கழிவுநீரை கடந்த வண்ணதான் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த கோவிலுக்கு முன்னதாக பக்தர்கள் வருபவர்களுக்கு காலை சுத்தம் செய்துவிட்டு உள்ளே அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மீனாட்சி சித்திரை வீதி மற்றும் கிழக்கு ஆவணி மூல வீதி பகுதிகளில் தண்ணீர் என்பது தற்போது வரையில் குளம் போல் நிரம்பி காணப்பட்டு வருகிறது. தற்போது வரையில் இதை அகற்றுவதற்கு எந்தவித பணிகளும் இந்த பகுதியில் ஏற்படவில்லை எனவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி பிரபு. திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சி.வி. குமார் மற்றும் தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் தயாரிப்பில் சூது கவ்வும் 2 டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.